இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்க ஒரு விஷயம் தான் அந்த கார்ட்டூனை வந்து நம்மளோட ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ChatGPTயில் வந்து அது கார்ட்டூனாக மாற்றி கொடுக்குது. அதுக்கு வந்து கிப்லி ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களை கார்ட்டூனாக ஒரு ஆர்ட்டாக மாற்றி கொடுக்குது. இது ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப ஈஸியாகவும் ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே நடக்குது. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இப்போ மாறி இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை கண்டுபிடிச்சிருப்பாங்களே இந்த கார்ட்டூனோட ஆர்ட்டை, பேர் தான் ஹயாவோ மியாசகி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய கார்ட்டூன் படங்களை வந்து வரைஞ்சி அதெல்லாம் வந்து ஃபிலிமாக மாற்றிருக்காங்க. ஸோ பழைய கார்ட்டூன் படங்கள் நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு வரைவாங்க. இப்போது வந்து ஒரு கார்ட்டூன் ஒரு பொம்மை வந்து இங்கேருந்து இங்கே ஓடி வருதுன்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 15லேருந்து 16 படம் வரையணும். அப்போ தான் அது வந்து ஓடுற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஏஐன்ற ஒரு டூல் வந்து சாதாரணமாக பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வேலை இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை இல்லாமல் போகிறத தாண்டி ஒரு ஆர்ட் அழியுது அப்படின்றது அவரோட மிகப்பெரிய கவலையாக 8 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. இப்போ ChatGPTயில் என்ன ஒரு மார்ச் 27 வந்து இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிப்லி ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மட்டும் 2 நாளில் மட்டும் கோடிக்கணக்கில் வந்து இமேஜஸ் வந்து கார்ட்டூனாக மாற்றிருக்காங்க. அதனால் வந்து அவங்க சாஃப்ட்வேரே மெல்ட் ஆகிருக்க அளவுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னு ChatGPTயோட ஓனர் சொல்கிறார். ஸோ வந்து நம்ம வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்தையே வந்து அழிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து ஏஐ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த மியாசகி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ட்ரெண்டாகணும், என்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்ற விஷயங்களை வந்து நம்ம பார்த்து செய்யணும். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறது. எல்லோரும் வந்து ஒரு ஆர்ட்டை அழிகிறதுக்கான காரணங்களை செய்யக்கூடாது. இப்போ இது மட்டும் கிடையாது. இப்போ இவர் வந்து இப்போ நிறைய விஷயங்களை வந்து இப்போ ஏஐ வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏஐ மூலமாக அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதவே வந்து இப்போ வந்து இது வந்து கதை, இது வந்து ஹீரோ, இவர் வந்து வில்லன், இவங்களோட கேரக்டர் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை நம்மளோட வாழ்வியலை படமாக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் வந்து ஏஐ கையில் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு அது பின்னாடியே போயிடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மியாசகி வந்து ஒரு படம் வந்து எடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 செகண்ட் தான் அந்த ஃப்ரேமே வருமா. அதுக்கு மட்டும் 1.5 வருஷம் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது, அவ்வளோ பெரிய ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்கணும், அதை ஃபாலோ பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து டெக்னாலஜியாக மாறுது, எல்லாமே நம்ம அப்டேட்டட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா நம்ம நேரில் இருக்க சந்தோஷங்களையும் நேரில் இருக்க ஆர்ட் கலைகளையும் வந்து நம்ம அழிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக யாருமே செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்ட் ஃபார்மை நேசிப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஆர்ட் ஃபார்மில் இருக்க விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ மியாசகியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த மாதிரியான ஏஐ ஆப்ஸில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்க முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.